இங்க ஒரு ஃபேக்டரியோட ஓனர் அவங்க ஃபேக்டரியில வேலை பார்க்கறவங்களுக்கு சேஃப்டிக்காக நிறைய ஹெல்மெட்ஸ் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்காங்க. சோ இப்போ அது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு காட்டுறதுக்காக மேல ஒரு சுத்தியில கட்டி வச்சு அதை அவங்க தலை மேல போட்டு காட்டுறேன்னு சொல்றாங்க. இதே மாதிரி இன்னொரு பக்கம் இவங்க ஏற்கனவே யூஸ் பண்ணிட்டு இருந்த தொப்பிய ஒரு தர்பூசணி மேல வச்சிருக்காங்க. இத பார்த்த ஒரு வயசானவர் இந்த புது டெக்னாலஜி மேல எல்லாம் நம்பிக்கை இல்லாம வெறும் பிளாஸ்டிக் எப்படி எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும் அது ஓனர் தலை மேல எல்லாம் போட்டு டெஸ்ட் பண்ண கூடாதுன்னு சொல்லி சண்டை போடுறாரு. சோ அவருக்கு புரிய வைக்கிறதுக்காக இந்த டீம் லீடர் ஓனருக்கு பதிலா நான் அதை டெஸ்ட் பண்ணி காட்டுறேன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் 1 2 3 சொல்லி மேல இருக்க சுத்தியில கீழே போடுறாங்க. இத பார்த்துட்டு இருக்க சுத்தி இருக்க எல்லாருமே ஒரு நிமிஷம் பதறி போயிடுறாங்க. பார்த்தா பழைய தொப்பி போட்டிருந்த அந்த தர்பூசணி அந்த ஹைட்ல இருந்து விழுந்ததுக்கே செதறி போயிடுது. ஆனா நல்ல வேலையா அவருக்கு ஒன்னும் ஆகாம அவர் தப்பிச்சிடுறாரு. சோ இதோட ஸ்ட்ரென்த் எந்த அளவுக்கு இருக்கும்னு இப்ப எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். இருந்தாலுமே எல்லா நேரமும் சுத்தியல் மாதிரி வெயிட்டான பொருள் மட்டும் கீழே விழாது. சில நேரத்துல ஷார்ப்பான ஆப்ஜெக்ட் கீழே விழறதுக்கு சான்ஸ் இருக்கு. சோ அதையும் இப்ப டெஸ்ட் பண்ணி பாத்துறலாம்னு ஒரு ஷார்ப்பான ஆப்ஜெக்ட மேல கட்டி தொங்க விட்டுருக்காங்க. பழைய தொப்பியையும் ஒரு தர்பூசணி மேல மாட்டி விட்டுறாங்க. இப்ப அதே மாதிரி மறுபடியும் மேல இருந்து கீழே போட்டு காட்டுறாங்க. அதுலயும் இந்த புது ஹெல்மெட் தான் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு ப்ரூவ் ஆயிடுது. ஆனா அவங்க வேலை செய்யற எல்லாருக்குமே அந்த ஹெல்மெட் மேல நம்பிக்கை வந்தாலுமே இந்த வயசானவருக்கு மட்டும் எப்படி இந்த பிளாஸ்டிக் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும்னு ஒரு சந்தேகத்தோடவே வாங்கிட்டு போறாரு.